கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுமா கூட உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மதுரை முதல் பாப்டிஸ்ட் சபையின் மூலமாக நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய தகப்பனார் தாய் என்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் ஈடுபாடோடு கூட அவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாங்கள் ஆங்காங்கே ஜீவித்து வருகிறோம். நானும் எனது மனைவி எப்சியும் என்னுடைய பிள்ளைகள் சாம் கிஃப்டியும் கூட சவுதி அரேபியாவில் எங்களுடைய வேலையோடு கூட ஆண்டோடைய ஊழியத்தையும் செய்து வருகிறோம். இதற்கு காரணம் முதல் பாப்டிஸ்ட் சபை மதுரையும் அதே போல் பாளையம்பட்டியில் இருக்கக்கூடிய சபையும் தான் காரணம். எனக்கு என்னுடைய நினைவுகளுக்கெல்லாம் வருவதெல்லாம் பாளையம்பட்டி சபையிலே அருமையான விக்டர் அங்கிள் ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயங்காலத்தில் அங்கே வந்து ஜெபக்கூட்டம் நடத்துவாங்க. நான் 8வது படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது முதல் அங்கே எல்லா புதன்கிழமையும் அங்கிள் வந்து அங்கே ஊழியத்தை செய்வார்கள். அதோடு மாத்திரமல்ல, அதன் பின்பதாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை துவங்கினோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே மதுரை சபையிலிருந்து அருமையான சகோதரர்கள் சுப்ராஜ் அண்ணன், கணேஷ் அண்ணன், இன்னுமாய் ஜேக்கப் அங்கிள், என்னுடைய மாமா அருள்ராஜ், மோகன் மாமா, இவங்களெல்லாம் வருவார்கள். காலம் தவிர பிரின்ஸ் அண்ணன், அவங்களெல்லாம் மறக்க முடியாது. அவ்விதமாக வந்து அந்த சபையை துவங்கினோம். அதன் பின்பதாக அற்புதசாமி ஐயா அங்கே ஊழியத்தை தொடங்கினார்கள். அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை செய்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அதன் பின்பதாக என்னுடைய தாய் தகப்பன் எங்களுடைய சபை வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பாளையம்பட்டியிலே அந்த மெயின் ரோட்டிலே ஒரு ஆலயத்தை கட்டினோம். அந்த இடத்திலும் கூட அருமையான பாஸ்டர் முருகேசன் வந்து பிரதமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல பண்ணை மூன்றடைப்பிலும் சந்தானம் ஐயா, அவர்கள் எல்லாம் மறக்க முடியாதது போல பகதூர் சிங் ஐயா, பொன்ராஜனன், விதமாய் மாரியப்பனன், தனலட்சுமி அக்கா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது மனதில் இன்னும் சந்தோஷம் இருக்கிறது. அதனாலே விதமாக ஆங்காங்கே நாங்கள் இருந்தாலும் முதல் பாப்டிஸ்ட் சபையினுடைய அந்த போதகம் தான். அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் இந்த 50 ஆண்டுகள் அல்ல, இன்னும் அநேக ஆண்டுகள் ஆண்டோடைய சத்தியத்தின் பாதையில் நடக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். நானும் எனது மனைவி எப்சிவாவும் இங்கே சவுதி அரேபியாவில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு ஊழியத்தை ஒடிசா மினிஸ்ட்ரியை தாங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மதுரையில் இருக்கிற முதல் பாப்டிஸ்ட் சபையுடைய சபையார் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் கெட்சியால். என்னோட அப்பா பேர் பாஸ்கர பாண்டியன். நாங்கள் 4 பிள்ளைங்களுமா குடும்பமாக நாங்கள் தும்பப்பட்டியில் வசித்து வந்தோம். அம்மா அப்பா நாங்கள் 4 பேர். அக்கா பேர் ஹெப்சி, என் பேர் கெட்சி, என் தங்கச்சி பேர் பெட்சி, என் தம்பி பேர் ஜோஸு. நாங்கள் 4 பேரும் குடும்பமாக அப்பாவோ அம்மாவை கூட சேர்ந்து நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. அந்த டைமில் பஸ் போக்குவரத்து வசதி இல்லாத அந்த சமயத்தில். ஆனால் சபைக்கு வருவது வந்து எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் ஒரு குடும்பம் எங்களுக்காக காத்திருக்கிற மாதிரியும் அநேக தரம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சபை கூடுகை வந்து அது ஒரு சபைன்னு இல்லாமல் அது ஒரு குடும்பம். எனக்கு பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாரும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எப்பெல்லாம் வந்து நாங்கள் சபைக்கு வந்துட்டு போகிறோமோ அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்னால் என்னோட சண்டே கிளாஸ் தான் நான் சொல்ல முடியும். ஹெப்சி ஆண்டி, கெட்சி ஆண்டி 2 பேரும் சேர்ந்து சண்டே கிளாஸ் நடத்தின விதம், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி. அப்போல்லாம் வந்து அவ்வளோ திங்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காது. ஒரு ட்ராமா, கிறிஸ்மஸ் ட்ராமா பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து என்னை ரொம்ப அட்மையர் பண்ண வச்சுருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷன் என்னை நிறைய டைம் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனமாக இருந்திருக்கு. இன்றைக்கி நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட பிள்ளைகளோட ஒரிசால மிஷினரியாக தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 21 வருஷமாக நான் மிஷினரியாக இருக்கேன். இதோட அடித்தளம் அப்படின்னு பார்த்தா அங்கே சர்ச்சில் கேட்ட வசனங்கள்,
அந்த சபை மூலமாக நான் வளர்க்கப்பட்ட விதம், அந்த ஒழுக்கம் எல்லாத்தையுமே நான் சொல்ல முடியும். சின்ன வயசில் எங்களோட டேலண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ண விக்டர் அங்கிளை அடிக்கடி நான் நினைப்பேன். அவருடைய வார்த்தை, அவர் எங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய மனசில் அப்படி நிற்கும். நான் கொஞ்சம் பாடுவேன், நல்லா பாடுவேன். அதை பாடுறதை என்கரேஜ் பண்ணுறது வந்து அங்கிள் ரொம்ப சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவள் பாடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு ஊழியத்தில் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இந்த வேளையில் என்னுடைய தகப்பனார் பாஸ்கர பாண்டியன், அவங்க தம்பி அருள்ராஜ், எங்கள் சித்தப்பா சித்தி, அவங்களையும் நான் நினைவு கூறுறேன். மோகன் மாமா, இந்திராணி அக்கா, அவங்களாம் வந்து எங்களுடைய உறுதுகோலாக இருந்து துணையாக இருந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து சபைக்கு போகிறதையும் சண்டே கிளாஸ் போகிறதையும் எங்களை உற்சாகப்படுத்தினாங்க குடும்பமாக. அதையும் நான் வந்து நினச்சி பார்க்குறேன். அந்த நாட்கள் எல்லாம் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மிஷினரியாக வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது. முதலாக பாணியனை மினிஸ்ட்ரிக்கு அனுப்பினதுக்கப்புறமா பாணியனுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, ஆனால் ரொம்ப ஊக்கத்தோடு நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஒரு ஹார்ட் ஃபீல்டில் அண்ணனை அனுப்பிச்சதுக்கப்புறமா அங்கிள் வந்து அதை குறித்து பேசுவாங்க. அண்ணன் எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க. பாணியண்ணா வரும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு சாட்சியை கேட்குறதுக்கு அவ்வளோ ஆவலாக இருப்போம். ஆனால் நானே ஒரிசாவுக்கு மிஷினரியாக வருவேன்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் ஆலிஸ் அக்கா அவங்களும் மிஷினரியாக போய் 2 பேரும் அந்த இடத்துல ஒரு டஃபஸ்ட் ஃபீல்ட், ஈவன் இன்னைக்கு கூட டஃபஸ்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்க. அந்த 90s அவங்க ஒர்க் பண்ணது இன்னும் எனக்கு மறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களோட லைஃப்பில். அதுக்கப்புறமா என்னோட லைஃப் யங்ஸ்டராக அந்த லைஃப்லையும் ஃபஸ்ட்டாக நான் நினைக்கிறேன், பட் அது தப்பாக இருக்கலாம், முதலாக அந்த புது பில்டிங்கில் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது உண்மையா அல்லது தவறான விஷயமானு எனக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து அந்த டேங்க் வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க்கில் எனக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எனக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்குது. நான் இன்றைக்கும் நன்றியோடு இருக்கேன் அந்த சபைக்காக. அந்த சபையிலேருந்து எழும்பின தம்பி மார்ட்டின், தம்பி கிளம்மி எல்லாருமே ஒரிசாவில் இருக்கோம். இன்னும் நிறைய பேர் ஒரிசாவில் நிறைய அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அந்த சபையிலேருந்து நிறைய மிஷினரிகள் எழும்பட்டும். இன்னும் ஆசீர்வாதமாய், என்னை போன்ற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நன்றி. ஆயிரத்தி 1971 வருஷத்தில் நான் மதுரையில் இருக்கும் பொழுது ஒரு சினிமா தியேட்டர், நீ சினிமா என்று சொல்வார்கள், அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மதுரையில் காஸ்பல்லாலில் இருக்கிற சில சகோதரர்கள் அந்த தியேட்டர் அருகில் திருப்பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அங்கே அதை நின்று கேட்டேன். அந்த திருப்பிரசங்க கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் எல்லாருக்கும் கைப்பிரதிகள் கொடுத்தார்கள். நானும் கைப்பிரதியை வாங்கி அப்படி நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரர் விக்டர் அவர்கள் என்னுடைய பக்கத்தில் வந்து, நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மாலையிலே ஒரு கூட்டம் இந்த வாணியர் சந்திலே நடக்கிறது, வருகிறீர்களா என்று கேட்டார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதனாலே அதற்கு பிறகு அங்கே அழைத்து கொண்டு போனார்கள். அதன் பிறகு தொடர்ந்து நீங்கள் வார வாரம் இங்கே சாயங்காலம் வந்து தேவனுடைய செய்தியை கேட்கலாம் என்று அவர் கூட்டம் முடிந்த பிறகு எனக்கு சொல்லி அனுப்பினார். அதன் பிறகு நான் தொடர்ந்து மதுரை காஸ்பல்லாலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் அதன் பிறகு காலையில் உள்ள கூட்டங்களுக்கு சென்று நான் ஒரு பாவி என்பதையும் எனக்கு கிறிஸ்து தேவை என்பதையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய பாவ பரிகாரியாக நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு 1971 வருஷத்திலே எனக்கு காஸ்பல்லாலிலே சகோதரர் எமிச்சரியன் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து சகோதரர் விக்டர் அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் சொன்னார்கள். அதன் பிறகு அவருடைய வீட்டில் பைபிள் சென்டர் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது. அதே போல் தமிழ்நாடு மிஷினரி ஃபண்டு என்கிறதான ஒரு அமைப்பையும் அவருடைய வீட்டிலே நடத்தி வந்தார்கள். ஆகினாலே நான் தொடர்ந்து அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த 2 ஊழியங்களிலும் அந்த மாதிரியாக உதவி செய்து வந்தேன். அதற்கு பிறகு அவர்கள் மதுரையில் இருக்கிற எல்லா தெருக்களிலும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையில்
மொபைல் காஸ்பல் ரிக்ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ரிக்ஷா வண்டியை அவர்கள் அந்த மாதிரியாக வடிவமைத்தார்கள். அப்பொழுது அந்த ஊழியத்துக்காக வால்பாறையில் தங்கி இருந்த சகோதரர் ஜேம்ஸ் பொன்னையா அவர்களை சகோதரர் ஜான்சாமி மூலமாக மதுரைக்கு அழைத்து, அந்த ஜேம்ஸ் பொன்னையாவும் நானும் அந்த மொபைல் காஸ்பல் ரிக்ஷா மூலமாக மதுரையில் இருக்கிற எல்லா தெருக்களிலும் ஓப்பனியர் மாதிரி தேவனுடைய வசனத்தை அறிவித்து அந்த மாதிரி கைப்பிரதிகள் புஸ்தகங்கள் எல்லாம் விநியோகித்து வர ஆண்டவர் அந்த மாதிரியாக உதவி செய்தார். அதன் பிறகு 1974 அல்லது 75 என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த வருஷம் ஞாபகம் இல்லை. மதுரை காஸ்பலாலில் இருந்து அந்த மாதிரி சகோதரர் விக்டர் அவர்கள் வெளியே வந்து அந்த மாதிரியாக மாவுப்பாளையத்தில் பெப்பின் என்ற ஒருவருடைய வீட்டுடைய மாடியில் அந்த மாதிரியாக ஆராதனை ஆரம்பித்தார்கள். ஜேம்ஸ் பொன்னையாவும் நானும் சகோதரர் விக்டரோடு கூட சேர்ந்து அந்த மொபைல் காஸ்பல் ரிக்ஷாவில் ஊழியம் செய்தபடினாலே நாங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து அன்றைக்கு சகோதரர் விக்டர் அவருடைய குடும்பம், சகோதரர் விக்டருடைய தம்பி சகோதரர் தியாகராஜ் அவருடைய குடும்பம், நானும் ஜேம்ஸ் பொன்னையா அவர்கள் மாத்திரம் அந்த மாதிரியாக ஆராதனை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து சகோதரர் அருள்ராஜ் என்பவரும், அதற்கு பிறகு சகோதரர் நாகரத்னம் அவர்கள் குடும்பமும், அதற்கு பிறகு சகோதரர் ஜேக்கப் அவர்களும் வந்தார்கள். எனவே இவர்கள்தான் ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரியாக சபையினுடைய விசுவாசிகளாக இருந்தார்கள். அந்த பெப்பின் வீட்டிலே சில மாதங்கள் ஆராதனை செய்துவிட்டு அதற்கு பிறகு திருப்பரங்குன்ற ரோட்டில், அதாவது கிரைம் பிரான்ச்சுக்கு எதிரில் உமன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய YWCAயில் அந்த மாதிரியாக சபை கூடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கட்டடத்தில் தங்கி கொண்டு ஊழியம் செய்து கொண்டு அநேக இடங்களிலே போய் அந்த மாதிரியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருமலை நாயக்கர் மகாலுக்கு முன்பாக திருப்பிரசங்க ஊழியம் செய்கிறது. அதன் பிறகு அந்த உமன்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அதிகமான வாலிபர்கள், அநேக குடும்பங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரியாக முன்னேறி வந்தார்கள். எனவே சகோதரர் விக்டர் அவர்களும் மற்றும் வாலிபர்களை உற்சாகப்படுத்தினபடினாலே நாங்கள் வாரத்தில் 2 தினங்கள் காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மதுரையில் உள்ள எல்லா தெருக்களிலும் இந்த மாதிரியாக ஒரு திருப்பிரசங்கம் செய்கிறது. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து வந்தோம். அதோடு மாத்திரமல்ல, சகோதரர் விக்டர் அவர்களோடு கூட சேர்ந்து பனையப்பட்டி, அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில் மேலூர் தாண்டி தும்பப்பட்டி என்கிறதான இடம், அதே போல் மேலூர், இந்த இடங்களிலே விசுவாசிகளுடைய குடும்பங்கள் இருந்தபடினாலே அந்த பகுதிகளில் போய் அந்த மாதிரியாக அவுட்ரீச் ஊழியம் செய்துவிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் நடத்திவிட்டு வருகிற இப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியத்தில் ஈடுபாடு கொள்வதற்கு அந்த மாதிரியாக உதவி செய்தார்கள். நான் அந்த மாதிரி மதுரையில் அந்த மொபைல் காஸ்பல் ரிக்ஷாவில் ஊழியர் செய்கிற சமயத்தில் சில சகோதரர்களிடம் இருந்து தான் சகோதரர் விக்டர் அவர்கள் அந்த மாதிரியாக 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரியாக சேகரித்து அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு 80 ரூபாய் அந்த மாதிரி சம்பளம் மாதிரி கொடுத்தார்கள். அப்படி கொடுக்குற சமயத்தில் இவர்களுடைய பேரெல்லாம் நான் தான் ஒரு நோட்டில் எழுதி அதில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கையெழுத்து போடுவேன். அப்பொழுது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இவர்களெல்லாம் கொடுத்தாலும் இவர்கள் மனிதர்கள் தான், நீங்கள் இவர்களை பார்க்கக்கூடாது, தேவனைத்தான் பார்க்க வேண்டும், தேவன் இவர்களை கொண்டு செய்கிறார் என்று சொல்லி அவர் அந்த மாதிரியாக ஆலோசனை சொன்னார். அதற்கு பிறகு அதிகமான ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிப்பதற்கு அந்த மாதிரியாக அநேகரை உற்சாகப்படுத்தினார். நானும் அந்த மாதிரியாக அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்கள் வாசித்தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவருடைய அந்த ஆலோசனைகள் உதவியாக இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வாஞ்சை கிறிஸ்தவர்கள் மத்தியில் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை தான் அதிகமாக சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய சத்தியத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்களை கொண்டு வர வேண்டும் என்கிறதான அந்த ஆவல் அவர்களுக்குள்ளே இருந்தது. எனவே அந்த நிலைமையில் தான் அந்த காலங்களில் அந்த ஊழியங்களை ஈடுபாடு கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு 1980 வருஷம் வரைக்கும் நான் அந்த மாதிரி மதுரையிலே சகோதரர் விக்டர் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியங்களில் ஈடுபாடு கொள்ளவும் ஆண்டவருடைய சத்தியங்களை அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அந்த மாதிரியாக உறுதுணையாக இருந்தது. எனவே அன்றைக்கு அவர்கள் ஆரம்ப காலத்தில் எனக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய நல்ல ஆலோசனைகளின் பேரில் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கிருபையினால் அவருடைய ஊழியத்தில் நிலைநிற்பதற்கு கர்த்தர் அந்த மாதிரியாக அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார் என்பதை
நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபை மூப்பர்களுக்கும் என் சபை எனக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலே நான் நன்றி சொல்ல கடமையாக இருக்கிறேன். எனக்கு ஜீவனை தந்த என் தேவாதி தேவனுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே நான் ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்த இந்த நாள். ஆனால் இன்று நான் ஜீவனோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு தயவாக செய்த நன்மைக்காக நான் தேவனிடத்தில் நான் நன்றி சொல்ல கடமையாக இருக்கிறேன். இந்த நாளிலே என்னுடைய பெயர் ரெஜினா வெங்கண்ணா, என்னுடைய ஹஸ்பண்ட் வெங்கண்ணா, என்னுடைய மூத்த மகள் ஹேனா ஜுவான் உங்கள் மத்தியில் அவள் இருக்கிறாள். ரெண்டாவது மகள் ஹோசன்னா எனக்கு உதவி செய்யும்படியாக அவள் வந்திருக்கிறாள். மூணாவது குட்டி தம்பி ஜோஹன்னன். என் பிள்ளைகளுக்காக எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் 18 வருஷமாக என் சபை அங்கத்தினராக என் தகப்பனார் டேவிட் அவர்களும் சுலோச்சனா டேவிட் மற்றும் மூத்த மகளாகிய நான் ரெஜினாவும் வினோத் என் தம்பி வினோதும் என் தங்கச்சி மேபிளும் நாங்கள் குடும்ப அங்கத்தினராக நாங்கள் இருந்தோம். என்னுடைய ஃபேவரேட் மெமரிஸ் அந்த சபையில் மறக்க முடியாத சில நினைவுகள். நான் சண்டே ஸ்கூலில் சிறு வயதில் கலந்து கொண்டது, என் ஸ்பிரிச்சுவல் மதர் ஆகிய அவங்களுடைய கதை, வசனம், பாட்டுகள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மறக்க முடியாதது. வாலிப வயதிலே ஐயாவுடைய அந்த தேவ செய்தியை நான் கேட்பதற்காக அந்த தாகத்தோடு நான் ஓடி வருவதை என்னால் மறக்க முடியாதது. அவருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த வாலிப வயதிலே பல பாவங்களிலிருந்து நான் ஒதுங்கி இருக்கும்படியாக அந்த வசனம் என்னை தேற்றியது. அது என்னால் மறக்க முடியாதது. மற்றும் பைபிள் ஸ்டடியிலே நான் கலந்து கொண்டது என்னால் மறக்க முடியாததிலே சண்டே ஸ்கூலில் நான் கலந்து கொண்டது, கதை, வசனம், சிறுவர் பாடல்கள் இவையெல்லாம் நான் என்னுடைய ஆவிக்குரிய தாயாகிய அவங்கள் மூலமாக அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டது மறக்க முடியாதது. வாலிப வயதிலே தேவனுடைய வசனத்தை என் தகப்பன் மூலமாக, ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக நான் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டு பாவ வழியிலிருந்து, பிசாசனுடைய பிடியிலிருந்து ஆண்டவர் என்னை அந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னை பாதுகாத்ததை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாதது. என் சபை எனக்கு எல்லாவற்றிலும் எனக்கு பாதுகாவலாக ஆறுதலாக இருந்ததை என்னால் மறக்க முடியாதது. விபிஎஸ் டீச்சராகவும் இருந்தேன். எனக்கு சபை எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தார்கள். மற்றும் ஆல் நைட்டு ப்ரேயரில் நான் கலந்து கொள்ளுவேன். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சபை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாதது. மற்றும்
ஒவ்வொரு வருடமும் 3 நாள் கூட்டத்திலே, வருடாந்திர கூட்டத்திலே நான் கலந்து கொள்வதையும் என்னால் மறக்க முடியாதது. தேவனுடைய வசனத்துக்காக நான் காத்திருப்பேன். தேவ வசனம் என்னை தேற்றினது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தேவன் என்னை ஊக்குவித்தார். அதில் எனக்கு ஆறுதலாக இருக்கிற வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி, என்னுடைய பாரங்களை எல்லாவற்றையும், என் குடும்ப பாரங்களை எல்லாவற்றையும் நான் கண்ணீரோடு நான் கர்த்தரிடத்திலே நான் வைத்த பொழுது ஆண்டவர் என்னை தேற்றினார். என்னுடைய குடும்ப கஷ்டங்களிலிருந்து, என்னுடைய கண்ணீர்களிலிருந்து, எங்களுடைய கண்ணீர்களிலிருந்து தேவன் எங்களை விடுவித்தார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் எங்களை என்னுடைய குடும்ப தேவைகளை எல்லாவற்றிலும் சபை பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு சந்தித்தார். பப்பி அக்கா ஒவ்வொரு வருடமும் எனக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது நான் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொண்டு அதை நான் ஒரு வருடம் முழுவதும் அதை நான் பத்திரமாக வைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி பல நினைவுகள், என்னால் மறக்க முடியாத பல நினைவுகள் உள்ளன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு 1985 வருடத்தில் நான் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நான் விசுவாசத்திலேயும் அவருடைய வசனத்திலேயும் நான் வளர்ந்தேன். போதகர் ஐயாவும் அம்மாவும் ஒவ்வொரு தடவையும் எங்களுடைய வீட்டுக்கு விசிட் செய்ய வருவது எங்களுக்கு அநேக வேளையில் எங்களுக்கு உற்சாகத்தையும் பலனையும் கொடுத்தது. ஃபிலோமினா அக்காவும், ஹெலன் கிரேஸ் அக்கா, மேரி அக்கா இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு விசிட் செய்ய வரும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஹெலன் அக்கா, ஃபிலோமினா அக்கா கூட நான் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்க்கு போனது எனக்கு பல காரியங்களில் என்னை உற்சாகப்படுத்தினது, ஊழிய தாகத்தை ஏற்படுத்தினது. மற்றும் சபை மூப்பர்களாகிய மோகன் அண்ணா, ஜேக்கப் அண்ணா, அருள்ராஜ் அண்ணா, அற்புதராஜ் அண்ணா, இன்னும் அநேக சபை பிள்ளைகள், சபை மூப்பர்கள் எங்களுடைய குடும்ப கஷ்டத்தில் எல்லாம் எங்களை விசாரிப்பதும் எங்களை அன்போடு நேசிக்கிறதும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நினைவுகள். இப்படி ஒரு நல்ல சபையை என் தேவன் கொடுத்ததுக்காக நான் தேவாதி தேவனுக்கு ஒரு குடும்பமாக ஒரு சகோதரின் ஐக்கியத்தை இந்த சபையிலிருந்து ஒரு நல்ல ஒரு 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 குடும்ப ஐக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியதை நான் இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்ததைக்காக நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த சபை எனக்கு இந்த சபை ஜெபத்திலே தாங்குகிற சபை, வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற சபை, ஊழியர்களை அனுப்புகிற சபையாக இருக்கிறது. இந்த சபையிலே நீங்களும் அங்கத்தினராக ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள். தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து இன்னும் தொடர்ந்து தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் தொடர்ந்து அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சபை இப்போ எனக்கு எப்படி இந்த ஊழியத்திலே உதவியாக இருக்கிறது என்பதையும் கூட நான் சொல்லுகிறேன். பணித்தலங்கள்லையும் இப்போ நாங்கள் மும்பையில் இருக்கிறதையும் அநேக பெண்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். வேத வசனத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். வேத வசனத்தை ஆவியானவர் மூலமாக கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன்.
நான் எந்த பைபிள் காலேஜுக்கு நான் போகலை. ஆனால் விக்டர் ஐயா நான் வாலிப வயதில் இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுத்த அந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் இன்னும் எனக்கு நினைவூட்டி அநேகர்களுக்கு வேத வசனங்கள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திலே இன்னும் உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் பணித்தளங்களில் விபிஎஸ் இன்னும் ஒரு விபிஎஸ் டீச்சர் ட்ரைனிங் எடுக்கக்கூட தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். கடந்த மாதத்தில் மே மாதத்தில் கூட கராஷியா ஃபீல்டில் 40 பேருக்கு விபிஎஸ் டீச்சர் ட்ரைனிங் எடுக்கக்கூட தேவன் எனக்கு உதவி செய்தார். இன்னும் அநேக டான்ஸ் ஃபீல்டு மற்றும் நாசிக் ஃபீல்டில் கூட அநேக விபிஎஸ் எடுக்க 300க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொள்ளவும் தேவன் உதவி செய்து வருகிறார். ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூட தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். இங்கே மும்பை பட்டணங்களில் கூட 15க்கும் மேற்பட்ட அந்த ப்ரேயர் செல் நடத்தக்கூட தேவன் எனக்கு உதவி செய்து வருகிறார். இதெல்லாம் அந்த சபையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட அந்த வேத வசனம் தான் அதற்கு காரணம். தொடர்ந்து எனக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பலவீனத்தினாலே சரியாக பேச முடியாவிட்டாலும் இம்மட்டும் தேவன் எனக்கு பலன் கொடுத்ததற்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். என் சபை தொடர்ந்து எனக்காக ஜெபிக்கிற சபைக்காக நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து தேவன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஊழியத்திலே பயன்படுத்தும்படியாக தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.